Friends, இன்னைக்கு இந்தியன் எக்கனாமி அண்ட் இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டத்தில் யூனிட் 31 கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி பார்த்துடலாம். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். அது ஒரு சந்தை அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஒரு பொருளை வாங்க சில பேர் வருவாங்க, விற்க சில பேர் வருவாங்க. இதுதான் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது தன்னுடைய கம்பெனியோட கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்காக கம்பெனி விற்கக்கூடிய ஷேர்ஸோ ஸ்டாக்ஸோ பாண்ட்ஸோ ஏதோ ஒன்று அந்த விற்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன பேர், கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு பேர். ஸோ இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுடைய எக்கனாமியை பொறுத்தவரை ரொம்ப மோர் எஃபிஷியண்ட்டாக இன்னோவேட்டிவாக அண்டு காம்படிட்டிவாக நம்ம எக்கனாமியை மாற்றுறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறோம், இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ஒருத்தருக்கு என்ன தேவைப்படுது, பணம் தேவைப்படுது. பணம் தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா பேங்க்ஸோ இல்லைன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேயோ போய் நம்ம என்ன பண்ணுவோம், கடன் கேட்போம். ஸோ இப்போ பேங்க்கில் போய் கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு உண்டு, வட்டி உண்டு, கரெக்டாக. ஸோ இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு, இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாரு, இல்லைனா இப்போ தான் ஆரம்பித்து ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம கடன் வாங்கும்போது அது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும்போது நம்ம லாங் டேர்மில் தான் லோன் வாங்குவோம். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு என்னது, ஒரு பேர்டன் மாதிரி நமக்கு அவருக்கு தோணும். அப்போ அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்மளுடைய கேபிட்டலை ரைஸ் பண்ணணும், நமக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யலாம், பப்ளிக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அந்த பப்ளிக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனிக்கு இப்போ 60 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. அவர் கையில் இப்போ ஒரு 20 lakhs கேஷ் வச்சுருக்காரு. அப்போ 40 lakhs அவருக்கு தேவைப்படுது. அப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, தன்னுடைய கம்பெனியோட ஷேர்ஸை ஒரு ஷேர் 1000 rupees அப்படின்னு சொல்லி அந்த 40 lakhsக்கு 4000 ஷேர்ஸாக பப்ளிக்கிட்ட விற்க கொண்டு போகிறாரு. அப்போ அந்த பப்ளிக் தான் யார், இன்வெஸ்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேரை வாங்குவாங்க. மோர் தேன் லாங் டேர்ம் பீரியடுக்கு தான். ஏன்னா இந்த கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னாலே அது ஒரு லாங் டேர்ம் டெப்ட் தான். ஸோ அந்த லாங் டேர்ம் பீரியடுக்கு ஒரு பப்ளிக்கிட்ட கொடுக்காங்க. அந்த பப்ளிக் பப்ளிக் தான் இன்வெஸ்டர்ஸ், அதை வாங்கிடுறாங்க. ஸோ வாங்கிட்டு அது மூலமாக அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணிக்கிறாரு, பிஸ்னஸை அண்ட் தென் கேபிட்டலை ரைஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுக்கு செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி அது பண்ணணும், எந்த மாதிரி ஷேர்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த கம்பெனி ஷேர்ஸை மக்கள்கிட்ட விற்க முடியும். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய ஃபினான்ஷியல் ரெக்யர்மெண்ட்டை ரைஸ் பண்ணணும், தனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்கு பேர் தான் கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது. கேபிட்டல் மார்க்கெட்டை நம்ம ஒரு லாங் டேர்ம் டெப்ட் அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதுதான் என்னதுன்னா கேபிட்டல் மார்க்கெட். ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ஷேரை என்ன பண்ண போகிறோம், பப்ளிக்கிட்ட விற்க போகிறோம். அப்போ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஓனர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். சரி, இதுதான் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ இதில் கேபிட்டல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரை ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ரெண்டுமே இருக்கும். அட் த சேம் டைம் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் சோர்சஸ் ஆஃப் டெப்ட், ஈக்விட்டி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம 2 மார்க்கெட்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிலே நமக்கு ஆன்சர் இருக்குது. ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்ஸோ அல்லது பாண்ட்ஸோ பப்ளிக்கு ஃபஸ்ட் டைம் விற்க ஒரு கம்பெனி கொண்டு வருது அப்படின்னா அதுதான் ப்ரைமரி மார்க்கெட்டு. ஸோ அப்போ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த செக்யூரிட்டிஸை டைரெக்டாகவே இஷ்யூட்டே வாங்கிக்கிறாங்க. தட் மீன்ஸ் அந்த கம்பெனி எந்த கம்பெனி அந்த ஸ்டாக்கை கொடுக்குதோ, ஷேரை கொடுக்குதோ அவங்ககிட்ட இருந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதுதான் என்னதுன்னா ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு பேர். ஸோ இதில் டைரக்ட் இஷ்யூவர் கம்பெனியாக இருக்கும், வாங்குறவங்க பப்ளிக்காக இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸை. ஸோ அவங்க 2 பேர் மட்டும்தான். இதுதான் ப்ரைமரி மார்க்கெட். இதுவுமே நம்ம செபி என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஆக்ட் படி தான் நடக்கணும். ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டை நம்ம திரும்ப 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் பப்ளிக் இஷ்யூ மார்க்கெட் அண்ட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மார்க்கெட். ஸோ இதில் என்னென்ன இன்டர்மீடியட்ஸ்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெர்ச்சன்ட் பேங்கர், இஷ்யூ மேனேஜர், லீட் அரேஞ்சர் எக்ஸெட்ரா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் அப்படிங்கிறது ஒரு பர்சன். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கரெக்டாக அந்த என்னென்ன செக்யூரிட்டிஸை என்ன அவருக்கு ரெஸ்பான்சிபிள், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸை எப்படி மேனேஜ் பண்ணணும், பப்ளிக் இஷ்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அண்ட் தென் ஸ்டாக் ப்ரோக்கிங் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் பார்க்குறது மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ். அண்ட் தென் இஷ்யூவர்ஸ், அரேஞ்சர்ஸ், இதே அண்டர் ரைட்டர்ஸ் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கம்பெனிக்கு அவர் ஷேரை கொடுக்க போகிறாரு ஒரு பிஸ்னஸ்மேன். அப்போது அவரே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஒரு ஷேர் 1000 ரூபாய் 500 ரூபான்னு அவர் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கு அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ட்டு அவர்கிட்ட போய் கொடுத்து அவங்க அதை செக் பண்ணி அதுக்கு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அதுக்கு ரேட்டிங் கொடுத்து எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான்
அந்த ஷேரை வந்து அவர் பப்ளிக்கிட்ட இஷ்யூ பண்ண கொண்டு வர முடியும். சரியா? அவங்க தான் அண்டர் ரைட்டர். அந்த ஷேருக்கு என்ன ரேட்டு, என்ன இது எப்படி இருக்கும், ஏறுமா இறங்குமா, அது எல்லாம் பார்க்கக்கூடியவங்க தான் அண்டர் ரைட்டர். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ப்ரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது நமக்கு அதிலே ஆன்சர் வந்தாச்சு. அதாவது நமக்கு ப்ரைமரி மார்க்கெட்டில் எல்லா ட்ரேடும் முடிஞ்சு எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த செக்யூரிட்டிஸை வந்து என்ன பண்ணுவாங்க, திரும்ப ட்ரேட் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ். அதுதான் செகண்டரி மார்க்கெட். தட் மீன்ஸ் செகண்ட் ஹேண்ட். ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது ப்ரைமரி மார்க்கெட். ஆல்ரெடி இஷ்யூ பண்ண ஷேர்ஸை திரும்ப அவங்க ட்ரேட் பண்ணுறது, அதுக்கு பேர் செகண்டரி மார்க்கெட். இந்த செகண்டரி மார்க்கெட்டில் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் அண்ட் டெப்ட் மார்க்கெட்ஸ் ரெண்டுமே இருக்கும். டெப்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸை மட்டும்தான் டீல் பண்ணக்கூடியது டெப்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்ட்ஸு, லாங் டேர்ம் லோன்ஸு, இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, லாங் டேர்ம் லோன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணக்கூடியது தான் வந்து என்னதுன்னா இந்த டெப்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அண்டு தென் ஈக்விட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஈக்விட்டி சம்மந்தமானது, இது எல்லாமே மட்டுமே டீல் பண்ணக்கூடியது தான் ஈக்விட்டி மார்க்கெட். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஈக்விட்டி மார்க்கெட்டை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். இதில் வந்து ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, பாட் அண்ட் சோல்ட். இதுதான் வந்து என்னது ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த செகண்டரி மார்க்கெட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி இஷ்யூ பண்ணது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்னென்ன டைப்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் மார்க்கெட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ப்ரைமரி அண்ட் தென் செகண்டரி. இதில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் இஷ்யூ மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்டில் ஃபஸ்ட் ஒன் பப்ளிக் இஷ்யூ அண்ட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். பப்ளிக் இஷ்யூனா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி தன்னுடைய ஷேர்ஸை பப்ளிக்குக்காக வெளியே விற்க கொண்டு வர்றது, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் டைம் பப்ளிக்கு சேல் பண்ண கொண்டு வர்றது தான் பப்ளிக் இஷ்யூ மார்க்கெட். ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மார்க்கெட் அப்படின்னா இது எல்லாரையும் அவங்க வந்து விற்கிறதுக்கு ஓப்பன் பிளேஸில் நடக்காது. இது வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டே ஒரு ப்ரைவேட், அதாவது அக்ரிடிட்டேட்டட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வெல்த்தி இண்டிவிஜுவல்ஸு, இல்லைனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்க்ஸ், இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிடுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் சில கண்டிஷன்ஸோடு விற்கிறதுக்கு என்ன பேர்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மார்க்கெட் அப்படின்னு பேர். செகண்டரி மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் மார்க்கெட். ஆப்ஷன் மார்க்கெட்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கே தெரியும், இதில் யார் வருவார்னா வாங்குறவங்களும் விற்கிறவங்களும் வருவாங்க. விற்கிறவர் ஒரு ப்ரைஸை சொல்லுவாங்க, அண்ட் தென் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரைஸை சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேர் ப்ரைஸஸ் எது ஈக்குவலாக, ஏலச்சந்தைன்னு சொல்லுவாங்க, ஏலம் எடுக்கிறது தான். எந்த ப்ரைஸஸ் ஈக்குவலாக வருதோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்ஷன் விட்டுக்குவாங்க. இதுதான் ஆப்ஷன் மார்க்கெட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டீலர் ஆர் ஓடிசி மார்க்கெட்னு சொல்லுவோம். டீலர் அல்லது ஓடிசி மார்க்கெட் அப்படிங்கிறதுல வந்து டீலர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லா செக்யூரிட்டிஸுமே ஹோல்ட் பண்ணி வச்சுருவார். இதில் வந்து எலக்ட்ரானிக்கல் முறைப்படி தான், ஆன்லைனில் வந்து என்ன பண்ணுவாங்க, கோட் பண்ணுவாங்க. ஆஃபர் அண்ட் ஃபிட் ப்ரைஸஸை வந்து எலக்ட்ரானிக்ஸில் எலக்ட்ரானிக்கலி அவங்க என்ன பண்ணுவாங்க, கோட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது எல்லாமே என்னென்ன ஆர்டர், இது எல்லாமே யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா டீலர்ஸ் மூலமாக தான் நடக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா டீலர் மார்க்கெட் அப்படின்னு பேர். இதில் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து மல்டிபிள் டீலர்ஸ் வந்து என்ன செய்யலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் டீலர் வந்து செக்யூரிட்டிஸை வாங்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா விற்கிறதா இருக்கட்டும், அவங்க அக்கௌண்ட்ஸ் மூலமாக தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா டீலர் மார்க்கெட். தென் ஒரு ஜென்ரல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரை ஒரு செகண்டரி மார்க்கெட் வந்து செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா ப்ரைஸ் டிஸ்கவரியில் ஒரு எஃபிஷியன்ட் பிளாட்ஃபார்மாக ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு கம்பெனியோட மேனேஜர்ஸுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம அந்த மார்க்கெட்டில் வந்து அதை எப்படி மானிட்டர் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு மேனேஜர்ஸ் ஆஃப் த கம்பெனி இந்த செகண்டரி மார்க்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் தென் நம்ம அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதை ஈஸியாக்குறது மட்டும் இல்லாமல் இன்சென்டிவ் பேஸ்டு மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அண்ட் தென் நமக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் டிசிஷனுக்கு எப்படி கைட் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு செகண்டரி மார்க்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ நம்ம ஒரு இண்டிவிஜுவல்ஸோ அல்லது கம்பெனிஸோ டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணது மூலமாக நம்ம அந்த செகண்டரி மார்க்கெட் டிரான்சாக்ஷனை என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். பேங்க்ஸ் வந்து இந்த செக்யூரிட்டிஸுக்கு எதிராக நமக்கு செக்யூரிட்டிஸை வந்து அவங்க எடுத்துகிட்டு அது மூலமாக நமக்கு என்ன கொடுக்குறாங்க, கடனும் கொடுக்குறாங்க. அந்த செக்யூரிட்டிஸுக்கு அகெயின்ஸ்டாக கடன் கொடுக்குறாங்க, கிரெடிட்டும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு கிளியரிங் ஹவுஸ் பேங்க்ஸாகவும் நமக்கு இது ஆக்டிவேட் ஆகுது. கிளியரிங் ஹவுஸ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு இன்டர்மீடியரி, பையருக்கும் செல்லருக்கும் இடையில ஒரு மிடில் மேன் மாதிரி இருந்து எப்படி அவங்க எப்படி அந்த இதை நம்ம ஒரு இது வாங்க போகிறோம் அப்படின்னா அதை எப்படி ஃபைனலைஸ் பண்ணுறது, வேல்யூவேஷன் பண்ணுறது, இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணக்கூடியதாகவும் செயல்படுது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு செகண்டரி மார்க்கெட் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா கம்பெனியோட மேனேஜர்ஸாக இருக்கலாம், எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது, எப்படிலாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி லிமிடெட், எஸ்டுஎல் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஃபர்ஸ்ட்டில் நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு ஓல்டஸ்ட்
ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னே சொல்லலாம். 1875 இதை செட்டப் பண்ணாங்க. நம்ம செபிட்டிருந்து பெர்மனண்ட் ரெகக்னேஷன் வாங்கின ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து என்னதுன்னா பிஎஸ்சி லிமிடெட் தான். இது வந்து நமக்கு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் இது ஒரு பெரிய மேஜரான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னே சொல்லலாம். தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து 1992 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுவுமே வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இதுவுமே செபிட்டிருந்து ஒரு பெர்மனன்ட் ரெகக்னேஷன் வாங்கியிருக்கு. த நெக்ஸ்ட் ஒன் கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட். இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு அசோசியேஷனாக தான் 1908 வந்து அவங்க செட்டப் பண்ணாங்க. இதுவுமே நம்ம செபிட்டிருந்து பெர்மனன்ட் ரெகக்னேஷன் வாங்கியிருந்தாலுமே இப்போ ஃபஸ்ட்டு டைமில் அது வந்து ஒரு பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை இன்ஆக்டிவாக இருக்குது. சில வருஷமாக அது இன்ஆக்டிவில் இருக்குது. அதுக்கு தென் மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது டிசம்பர் 2012 ஆரம்பித்து எப்போ இருந்து அது ட்ரேடிங் ஆரம்பிச்சதுன்னா பிப்ரவரி 2013 அது ட்ரேடிங் ஆரம்பிச்சது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச், இந்தியா ஐஎன்எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஒரு சப்சிடரி அப்படின்னே சொல்லலாம். இதுவுமே எங்கே இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர் காந்தி நகரில் தான் இது செட்டப் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் NSE-IFSC நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் சர்வீஸ் சென்டர் லிமிடெட். இது வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சப்சிடி. இதுவுமே காந்தி நகரில் இருக்குது, கிஃப்ட் சிட்டியில். தென் நெக்ஸ்ட் ஒன் ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது 1990 செட்டப் பண்ணாங்க. இது எதுக்காக செட்டப் பண்ணாங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸுக்கு அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து நல்லா இது பண்ணுறதுக்கு ஃபினான்ஸ் ரைஸ் பண்ணணும். அதாவது குறைஞ்ச விலையில் அவங்களுக்கு ஃபினான்ஸ் இது பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கொண்டு வந்தது தான் என்னது ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட். இதுதான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். நெக்ஸ்ட் ஒன் டிமியூச்சுவலைசேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ டிமியூச்சுவலைசேஷன் அப்படின்னா என்னதுன்னா ஒரு டிரான்சிஷன் ப்ராசஸ். அதாவது மியூச்சுவலி ஓன்டு அசோசியேஷனை ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன்டு கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டிமியூச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிமியூச்சுவலைசேஷன் அப்படிங்கிறது நம்ம மெம்பர், அதாவது மியூச்சுவலி ஓன்டு, தட் மீன்ஸ் மெம்பர் ஓன்டு கம்பெனியை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன்டு கம்பெனியாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஒரு லீகல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த மெம்பர் ஓன்டு கம்பெனிக்கு இருக்கக்கூடிய அந்த லீகல் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேர் ஹோல்டருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் கார்பரேஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் தான் வந்து என்னதுன்னா டிமியூச்சுவலைசேஷன் அப்படின்னு பேர். இந்த டிமியூச்சுவலைசேஷனை பொறுத்தவரை மெம்பர் ஓன்டு கம்பெனின்னு சொல்லியாச்சு. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு நான் ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். நம்ம அதை ப்ராஃபிட்டபுளாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் ஒரு நான் ப்ராஃபிட் மெம்பர் ஓன்டு ஆர்கனைசேஷனை ஒரு ப்ராஃபிட்டபுள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன் கம்பெனியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன பேர், டிமியூச்சுவலைசேஷன் அப்படின்னு பேர். இதில் வந்து மெம்பர் ஓன்டு கம்பெனி, இந்த மியூச்சுவலி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இந்த மெம்பர்ஸ் தான் வந்து அவங்க என்ன எது ஆக்ஷன் எடுத்தாலுமே அதை அவங்க மெம்பர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் எடுப்பாங்க. ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன் கம்பெனியில் வந்து என்னதுன்னா அவங்க ஓனர்ஷிப்பு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் அண்ட் அவுட் சைடர்ஸ் 2 பேருக்குமே டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதில் என்ன இருக்கும், ஷேர் ஹோல்டர்ஸ் ஓன் கம்பெனிலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா அப்ரோச்சையுமே ஒரு பேலன்ஸ்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தென் இதில் மெயினான விஷயம் வந்து என்ன அப்படின்னா டிமியூச்சுவலைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து என்ன பெனிஃபிட்டுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ப்ராஃபிட் ஓரியன்டட் கார்ப்பரேட் மாடலை நமக்கு கொடுக்கும். அதே சமயம் ஏதாவது கஸ்டமர்ஸ் அண்ட் தென் எக்ஸ்சேஞ்ச் இதில் ஏதாவது ஒன்று வேணும், அவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியதும் இந்த டிமியூச்சுவலைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்பாங்க, அதாவது டிமியூச்சுவலைசேஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அவங்களுடைய ஓனர்ஷிப், மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொருத்தர் ஃப்ரம் ஒன் அனதர், ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வந்து என்ன ஆயிரும், செப்பரேட் ஆயிரும். ஆனால் மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஓனர்ஷிப், மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் எல்லாமே ஒரே குரூப்பில் தான் இருக்கும். ஏன் இதில் இப்போ வந்து நமக்கு ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஓனர்ஷிப்பை நம்ம செப்பரேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ்டர் இருந்து அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும். அதே சமயம் நமக்கு இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு டிமியூச்சுவலைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நமக்கு மியூச்சுவல் ஸ்ட்ரக்சர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது மெம்பர் ஓன்டு கம்பெனியில் பார்த்திங்கன்னா புரோக்கர்ஸ், டீலர்ஸ் அவங்க தான் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அதனால் நம்ம பவரை வந்து என்ன பண்ண முடியாது, ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம டிமியூச்சுவலைஸ்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன், லிஸ்டட் கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷனல், ரீட்டைல், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிறைய ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க.
நம்ம இந்த மாதிரி ட்ரேடிங் ரைட்ஸை வந்து ஓனர்ஷிப்லேருந்து பிரிக்கிறதுனால அவங்க ஈஸியாக ஒரு எக்கனாமிக்கலி ஒரு மோர் ஃபீஸிபிளான ஒரு ஆக்ஷனை எடுக்க முடியும். அதே சமயம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்கள அப்படியே ரீட்டைன் பண்ண வைக்கிறதுக்கும் இந்த நமக்கு டிமியூச்சுவலைசேஷன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிமியூச்சுவலைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரை இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு பொட்டென்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதில் புரோக்கர், மெம்பர்ஸ் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் அண்ட் தென் ஓனர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சை மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு டிமியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே தனித்தனி குரூப்பில் போயிடும். அவள் ஒரு ஓனர்ஷிப் ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னா அவர் கரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒருத்தர்கிட்ட இருக்கும், அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ தனித்தனியாக இருக்கும் போது ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வர்றாருன்னா அவங்கள கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அவங்கள ஹோல்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நமக்கு ப்ராஃபிட்டபிள், ஒரு நான் ப்ராஃபிட்லேருந்து ப்ராஃபிட்டபிள் இதை கொண்டு வர்றது இதில் ஒரு மெயினான கோல் அப்படின்னே சொல்லலாம். அதே சமயம் நமக்கு டிமியூச்சுவலைசேஷனோட இன்னொரு விஷயம், நமக்கு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மெயினாக பார்க்கக்கூடியது வந்து ட்ரேடிங்கு, மார்க்கெட் மேனிப்புலேஷன் அண்ட் தென் மெம்பர் ஆக்டிவிட்டீஸ் தான் பார்ப்பாங்க. ஆனால் டிமியூச்சுவலைசேஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் மேக்கிங் ஆர்கனைசேஷனாக நமக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னாலே அது ஒரு எக்கனாமிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் தென் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் தென் OTCI, தட் மீன்ஸ் ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், இது வந்து நாட் ஒன்லி கார்பரேட்டிவ்ஸ் மட்டும் கிடையாது, அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிமியூச்சுவலைஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், செக்ரிகேஷன் ஆஃப் த ஓனர்ஷிப் அண்ட் ட்ரேடிங் ரைட் ரெண்டையுமே என்ன பண்ணிக்கலாம், செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிமியூச்சுவலைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். மெம்பர் ஓண்டை வந்து அப்படியே ஷேர் ஹோல்டருக்கு சம்மந்தமாக மாற்ற போகிறோம். இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இது பண்ணி அந்த இன்வெஸ்டர்ஸை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ஓகேயா. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ். ஸோ ஒரு புரோக்கர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகனைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடியவர். அவர் தான் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஆன்லைனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் BSE, NSE அந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஆன்லைனில் அவங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த புரோக்கர் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு கன்சர்ன்ட் எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக மெம்பராக என்ரோல் பண்ணியிருக்கணும். அட் த சேம் டைம் மெயினான விஷயம் அவர் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதாவது செபியில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். அதே மாதிரி ஒரு சப் புரோக்கருமே என்ன பண்ணியிருக்கணும், ஒரு ரெகனைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக ஒரு மெம்பராக இருக்கணும். அவங்களும் என்ன பண்ணியிருக்கணும், செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். செபியில் ரெஜிஸ்டர் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் என்ன பண்ண முடியும், ஒரு புரோக்கராக அவங்க வந்து செயல்பட முடியும். அதாவது யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கும் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இடையில இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, எதை வாங்கலாம், என்ன மாதிரி எதில் போட்டால் லாபம் அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடியவங்க தான் யார், இந்த புரோக்கர். நெக்ஸ்ட் ஒன் டெபாசிட்டரி சிஸ்டம் அண்ட் ரிலேட்டட் சர்வீசஸ். ஸோ ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டை ரீஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பார்ட்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, செப்டம்பர் 1995 டெபாசிட்டரிஸ் ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு ஓனர்ஷிப், யார் முதல்ல டெபாசிட்டரி அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணுவாங்க. அதாவது நிறைய பேர் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர்ஸில், டிபெஞ்சர்ஸில், பாண்ட்ஸில், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில், மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்டர்ஸுடைய செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் யார், டெபாசிட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்ம பேங்க்கில் எப்படி அக்கௌண்ட்டு வந்து ஃபண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த நம்ம டெபாசிட்டரியில் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டில் வந்து அந்த செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகேயா. ஸோ இதில் இந்த டெபாசிட்டரியில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ், எந்தெந்த இது என்ன ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே செட் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு புக் என்ட்ரி ஃபார்மில் நம்ம இது பண்ணுறதுக்கான ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை செட்டப் பண்ணுறாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் டெபாசிட்டரி பில்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க டெபாசிட்டரி ஆக்ட் 1996 படி. ஆனால் அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1996 வந்து நடைமுறைக்கு வர ஆரம்பிச்சுது. ஸோ அதுக்குமே அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு செக்யூரிட்டிஸு, நம்ம யார் நம்ம கஸ்டமர் அண்ட் தென் இன்வெஸ்டருக்கு தகுந்த அவங்களோட செக்யூரிட்டிஸோட எப்படி அந்த டெபாசிட்டில் ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே அவங்க அதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டெபாசிட்டரோட எய்ம் என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து முதல்ல ஒரு ரெக்கார்ட் செக்யூரிட்டிஸ், ஓனர்ஷிப்போட ரெக்கார்ட்ஸ் செக்யூரிட்டிஸ் இருக்கும்ல அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கான ஒரு லீகல் பேசிஸை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஓனர்ஷிப் ரெக்கார்ட்ஸில் அதாவது யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த
இன்வெஸ்டர்ஸ் ரெக்கார்ட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக புக் என்ட்ரி மூலமாக தான் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொண்டு வராங்க. தென் டிமெட்டீரியலைசேஷன் ஆஃப் த செக்யூரிட்டிஸை, அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்டருக்கே ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம வந்து செக்யூரிட்டியை வந்து அட் ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹோல்ட் பண்ணணுமா, இல்லைனா டிமெட்டீரியலைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஃபிசிக்கலாக இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரானிக் ஹோல்டிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறது தான் என்னது டிமெட்டீரியலைசேஷன்ஸ். ஒரு செக்யூரிட்டிஸை நான் அப்படியே ஹோல்ட் பண்ணவா, இல்லைனா நான் வந்து டிமெட்டீரியலைசேஷனாக ஃபார்மில் பண்ணவா அப்படிங்கிற ஆப்ஷனுக்குமே இன்வெஸ்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் செக்யூரிட்டிஸ் வைஸ் ஃபஞ்சிபிள், தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் வித் அதர்ஸோடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷேர்ஸு, டிபென்ச்சர்ஸ், ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் இருக்கக்கூடிய அதிலிருந்து நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஷேராக இருக்கலாம், டிபென்ச்சர்ஸாக இருக்கலாம், எல்லாமே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, ஃப்ரீயாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தென் நமக்கு ஷேர்ஸ் அண்ட் தென் அந்த ஷேரை வந்து டெபாசிட்டியில் நம்ம இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கிடையாது, சார்ஜஸ் கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டெபாசிட்டரியோட எய்மாக இருந்தது. ஓகே, தென் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட்டரி சிஸ்டம் வந்து நமக்கு காஸ்ட் ரெடியூஸாக இருந்தாலும் நிறைய லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் ஒரு இஷ்யூவர் மூலமாக செக்யூரிட்டிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா தெஃப்ட்டு, ஃபோர்ஜரி, செக்யூரிட்டி சர்டிஃபிகேட்டை டேமேஜ் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் நமக்கு செக்யூரிட்டிக்கு அசோசியேட்டாக இருக்கக்கூடிய எல்லா ரைட்ஸுமே யாருக்கு மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபரிக்கு மாற்றுறாங்க. தென் நமக்கு சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஸ்பீடை என்ஹான்ஸ் பண்ணுறதா, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். அண்ட் தென் நமக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறது, இது எல்லாமே நமக்கு இதில் நடக்குது. அதே சமயம் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் ரிசிப்ட் வர வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ட்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்க அலாட்மெண்ட் படி இமீடியட்டாகவே அந்த செக்யூரிட்டிஸை என்ன பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி சர்டிஃபிகேட் வந்தால் தான் ட்ரேட் பண்ணணும்னு இல்லாமல் அந்த அலாட்மெண்ட் படி அவங்க என்ன பண்ணிக்கலாம், இமீடியட்டாக செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு டெபாசிட்டரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து என்னென்ன ஃபாலோயிங் க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் அந்த கம்பெனிஸ் ஆக்ட் 1956 படி ஃபஸ்ட்டு அது ஒரு கம்பெனி அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செபியில் வந்து ஒரு செபி ஆக்ட் 1992 படி ஒரு டெபாசிட்டரி அப்படின்னு வந்து செபியில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். அண்டு தென் நம்ம ஃபஸ்ட்டே ப்ரீவியஸாகவே செபியில் அப்ரூவல் வாங்கி அதுக்கு தகுந்தபடி அந்த லாஸ் படி நம்ம எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். அப்புறம் செபிகிட்டேருந்து அந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் இந்த டெபாசிட்டரி சர்வீசஸை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஒரு சர்டிஃபிகேட்டை அவங்க வாங்கியிருக்கணும். அப்புறம் 1 or more பார்ட்டிசிபெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கான ஒரு டெபாசிட்டரி சர்வீசஸை அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்ம மேனிப்புலேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுலையோ அல்லது டிரான்சாக்ஷன் பண்ணுறதுலையோ ஏதாவது ப்ரிவெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தேவையான சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தேவையான சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செபிக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இது எல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், டெபாசிட்டரி சர்வீசஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இது பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெபாசிட்டரி அப்படிங்கிறது வந்து ஒரு பிளேஸ், நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, ஃபினான்சியல் செக்யூரிட்டிஸை டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்ம், தட் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரானிக் ஃபார்மில் என்ன பண்ண போகிறாங்க, கன்வெர்ட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட அந்த ரெக்கார்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், ஓனர்ஷிப் ரெக்கார்ட்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த டிமெட்டீரியலைஸ்டு ஃபார்மில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுறதை ஈஸியாக்குறதும் இவங்களோட முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு சொல்லலாம். தென் டெபாசிட்டரி வந்து இந்த சர்வீசஸ் எல்லாமே டைரெக்டாக அவங்களே பண்ணிடுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க ஒரு ஏஜென்ட் மூலமாக பண்ண போகிறாங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் தான் பார்ட்டிசிபெண்ட், தட் மீன்ஸ் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட். அவங்க வந்து கண்டிப்பாக செபியில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். அந்த டெபாசிட்டரிக்கும் அந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கும் இடையில் அது ஒரு பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட்டாக அவங்க 2 பேருமே ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு லாஸ் இருக்குது, அதுபடி அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருந்து அதுக்கு தகுந்தபடி அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ டெபாசிட்டரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பார்ட்டிசிபெண்ட்டும் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் சொன்னோம்ல, அந்த ஒவ்வொருத்தருடைய நேம் என்ன அப்படிங்கிறத அந்த ஓனர்ஷிப் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த பார்ட்டிசிபெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா அந்த டெபாசிட்டரியோட ஏஜென்ட்டாக இருக்கார்ல அவர் என்ன பண்ணணும், அந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். தென் அதாவது ஒரு டெபாசிட்டரி வந்து பார்ட்டிசிபெண்ட்டோட ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், பார்ட்டிசிபெண்ட் வந்து இன்வெஸ்டருடைய ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும்.
பண்ணணும். தென் சப்போஸ் டெபாசிட்டரினாலேயோ அல்லது நமக்கு பார்ட்டிசிபெண்ட் டிபி மூலமாகவோ ஏதாவது லாஸ் ஆச்சு, அந்த இன்வெஸ்டருக்கு ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இழப்பீடு தொகை கொடுத்துருக்கணும். அதே சமயம் டெபாசிட்டரி வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த எந்த பார்ட்டிசிபெண்ட் கன்சர்ன் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு இதாக அவங்களுக்கு கிளைம் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். செக்ஷன் 12 ஆஃப் த செபி ஆக்ட் படி நம்ம கண்டிப்பாக ஒரு டிபியாக நம்ம டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க போகிறோம், அதுக்கு தகுந்தமான ரிலேட்டட் சர்வீசஸை பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்டை அவங்க வாங்கியிருக்கணும். ஸோ நமக்கு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட்டரி சர்வீசஸோட ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், 2 டெபாசிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஒன்று NSDL அப்படின்னு சொல்லுவோம், நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், தென் சென்ட்ரல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் CDSL. ஸோ இதில் நிறைய டெபாசிட்டரி பார்ட்டிசிபேட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2ல் ஏதாவது ஒன்றில் லிங்க் ஆகிருப்பாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஈக்விட்டி அண்ட் டெப்டோட எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கரெக்டாக அதை வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன விதமான பாண்ட்ஸு எல்லா இதுவுமே அவங்க என்ன பண்ணுவாங்க கரெக்டாக அதை செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. தென் NSDLஸை வந்து நமக்கு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க 1996ல். இது யார் மூலமாக ப்ரொமோட் பண்ணப்படுது அப்படின்னா ISDA இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்புறம் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் தென் நேஷனல் ஸ்டாக் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இது மூலமாக NSDL ப்ரொமோட் பண்ணுறாங்க. CDSL வந்து எஸ்டாப்ளிஷ்ட் இயர் 1999. இது யார் மூலமாக ப்ரொமோட் பண்ணப்படுதுன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSE அண்ட் தென் லீடிங் பேங்க்ஸ். ஸோ ரெண்டுமே சேம் இதுதான், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே 16 டிஜிட் அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுப்பாங்க. டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவோம். இந்த அக்கௌண்ட்டில் வந்து CDSL அப்படிங்கிறதுல மொத்தம் 16 மொத்தம் ரெண்டுமே 16 டிஜிட்ஸ் தான். ஆனால் CDSLல 16மே நியூமரிக் நம்பர்ஸாக தான் இருக்கும். அதே இது நம்ம NSDL பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, NSDL டெபாசிட்டரி மூலமாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் 14 நியூமரிக் டிஜிட்ஸ் 14 நம்பர் இருக்கும், 2 இது வந்து அல்ஃபபெட்ஸ் இருக்கும், அல்ஃபா நியூமரிக் டிஜிட்ஸாக இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பாருங்கள் டெபாசிட்டரி வந்து யார், NSDL CDSL. டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட், இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அப்படிங்கிறது யாராக இருக்கலாம் அப்படின்னா ஒரு பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இல்லைனா கமர்ஷியல் பேங்க்ஸாக இருக்கலாம், கிளியரிங் கார்பரேஷன்ஸ், இல்லைனா புரோக்கர்ஸ், யாரானாலும் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கணும். கரெக்டாக செபிலேயும் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ தென் இன்வெஸ்டர்ஸ், இந்த இன்வெஸ்டர்ஸுக்கும் டெபாசிட்டரிக்கும் நடுவில் இருக்கிறது தான் யார், இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட். இவர் என்ன பண்ணுவார்னா இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த சர்வீசஸ் அவங்க என்னென்ன இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதை அப்படியே இவங்க வந்து இந்த இன்வெஸ்டரோட டீட்டெயிலை இவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த டெபாசிட்டரி என்ன பண்ணுவாங்க, டிபியோட டீட்டெயிலை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கும் கான்டாக்டுங்கிறது தேவையில்லை. இவங்க வந்து டெபாசிட்டரி எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா த்ரூ டெபாசிட்டரி பார்ட்டிசிபேட் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க டிபி மூலமாகவே இன்வெஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த NSDL CDSL அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸ் எதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. எப்படி நம்ம ஒரு பேங்கில் போய் நம்ம மணியை சேஃபாக வைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம செக்யூரிட்டிஸை சேஃபாக வைக்கிறது தான் இந்த டெபாசிட்டரி. ஓகே. தென் இதை ரீட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.